சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம விஜயா இருந்துட்டு அண்ணாமலை கிட்ட போயிட்டு இனிமே அந்த என்னை ஏமாத்தினவன் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுங்க. நம்ம நினச்ச மாதிரி மனோஜுக்கு வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு வேறு ஒரு கல்யாணத்தை நம்ம பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையாரு, எதுக்காக இவ்வளோ அவசரப்பட்டுட்டு இருக்க? மனோஜ் மனசுல என்ன இருக்குன்னே தெரியல. நீ எதுக்கு தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே எப்படிங்க அமைதியாக இருக்க முடியும்? அவள் இவ்வளோ வேலையை பண்ணி வச்சிருக்கா, நம்மளும் எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியாக இருக்கணுமா? நீங்கள் பேசுகிறதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம விஜயை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் அவசரப்படாத, பொறுமையாக இருன்னு சொல்கிறது. ரோகிணி வந்து மலேசியன்னு சொல்லிட்டா, நீ அப்படியே நம்பி வீட்டை அடமானத்தில் வச்சு அவளுக்கு 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துருக்க, அதுவும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே. அவங்களும் இவ்வளோ பொய் சொல்லி உங்ககிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க. எதுவுமே விசாரிக்காமல் எங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லாமல் நீயே தானே இஷ்டத்துக்கு முடிவு எடுத்த. இப்போவாவது நீ புரிஞ்சுக்கோ, அவசரப்பட்டு எடுக்கிற ஒரு முடிவு என்றைக்குமே சரியாகாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ரோகிணி இருந்துட்டு மனோஜ் கூட வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு நம்ம ரோகிணி கிட்ட போயிட்டு உன்னை இவ்வளோ தூரம் அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்திருக்காங்க, அவங்களுக்கு சரியான பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டாமான்னு சொல்லி ஐடியா பண்ணுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.